நல்லது நினைத்தால் திருடனாக இருந்தாலும் நல்லதே நடக்கும். ஒரு பெரிய மடத்தில் சீடர்கள் பலர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களுக்குள் திடீரென்று வாக்குவாதம் எழுந்தது. சீடர்களில் ஒரு சிலர் திருடனாக இருப்பவனுக்கு எப்போதும் கெட்டதுதான் நடக்கும் என்று வாதிட்டனர். மீதி பாதி பேர் இல்லை, நல்லதும் நடக்கும் என்று வாதிட்டனர். அப்போது அவர்களது கூச்சல் சத்தத்தால் அங்கு வந்த துறவி ஒருவர் என்ன பிரச்சனை என்று கேட்டார். அவர்கள் தங்கள் சந்தேகத்தை கூறினர். உங்களுடைய சந்தேகத்தை போக்க ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்கள் என்றார் துறவி. ஒரு ஊரில் சாமு என்பவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு பணக்காரரிடம் வேலை பார்த்து வந்தான். ஒரு நாள் தன் எஜமானரிடமிருந்து நகை பணத்தை கொள்ளையடித்து கொண்டு அவரின் மனைவியை கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். பின்பு வேறு நகரத்திற்கு சென்று ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். அவளுடன் சேர்ந்து திருட்டுத் தொழிலை சிறப்பாக செய்து வந்தான். ஒரு நாள் அவனது மனைவியும் அவனிடமிருந்த நகை பணத்தை கொள்ளையடித்து கொண்டு ஓடிவிட்டாள். அதனால் மனமுடைந்த சாமு ஊர் ஊராகச் சென்று பிச்சை எடுத்து தன் பாவத்தை போக்கிக் கொண்டிருந்தான். தனது கடந்த காலத்தில் செய்த பாவத்தை போக்க அதற்கு பரிகாரமாக நல்ல காரியங்களை செய்ய நினைத்தான். அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஊரில் தண்ணீர் பஞ்சம் இருந்தது. அதனால் மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். தண்ணீர் இல்லாமல் பல உயிர்கள் பறிபோனது. இதற்கு வழி பிறக்க வேண்டுமே என சாமு சிந்தித்தான். பகல் நேரங்களில் உணவுக்காக பிச்சை எடுப்பான். இரவு நேரத்தில் கிணறு தோண்டுவதை வேலையாக செய்து வந்தான். இப்படியே நாட்கள் உருண்டோடின. ஒரு நாள் சாமுவை தேடி வாலிபன் ஒருவன் கொலைவெறியுடன் கையில் வாளை வைத்துக்கொண்டு அங்கு வந்தான். சாமுவை பார்த்து, என்னை தெரிகிறதா? நான் தான் உன் பழைய எஜமானின் மகன். என் தாயை கொன்றுவிட்டாயே. உன்னை பழிவாங்க ஊர் ஊராக அலைந்து திரிந்து நீ இங்கிருப்பதை கேள்விப்பட்டு வந்தேன் என்றான். நீ என்னை தாராளமாக கொல்லலாம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை உள்ளது. அது என்னவென்றால், இந்த கிணற்றை முழுவதுமாக தோண்டி முடிக்க வேண்டும். பிறகு நீ என்னை கொல் என்று சாமு வேண்டி கேட்டுக்கொண்டான். எனவே அந்த இளைஞனும் காத்திருந்தான். பல மாதங்கள் ஆனது. சாமு ஒரு ஆளாக தோண்டிக் கொண்டு இருந்தான். அந்த இளைஞனும் கிணறு தோண்ட சாமுவிற்கு உதவி புரிந்தான். ஓராண்டு காலம் ஆனது. கிணற்றை முழுவதுமாக தோண்டி முடித்தனர். அந்த இளைஞன் சாமுவின் வலிமையையும் தன்னம்பிக்கையையும் கண்டு வியந்தான். அந்த ஊர் மக்களுக்கு கிணற்றிலிருந்து சுவையான நீர் கிடைத்தது. சாமுவை அந்த மக்கள் கடவுளைப் போல் பார்த்தனர். இப்போது என்னை கொல், எனது பணி முடிந்தது என்று சாமு கூறினான். எப்படி நான் உங்களை கொல்ல முடியும்? விடாமுயற்சியையும் அயராத உழைப்பையும் உங்களிடம்தான் நான் கற்றுக்கொண்டேன். நீங்கள் எனது குரு ஆயிற்றே என்று அந்த இளைஞன் பதில் சொன்னான். குரு இந்த கதையை சீடர்களிடம் கூறிவிட்டு, திருடனாக இருந்து திருந்திய பின் நல்லதை நினைத்தால் அவனுக்கு நல்லதே நடக்கும் என்று சந்தேகத்திற்கான பதிலை கூறிவிட்டு சென்றார். இதே மாதிரி பல நல்ல கதைகளை கேட்க தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.